ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய க்ளீனிங் ஒர்க் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று அப்படி தான் சடனாக காலையிலே மழை நல்லா வந்ததுனால நானும் என் பொண்ணும் என்னடா இது திடீர்னு மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தா நல்லா மழை. சரி, கொஞ்ச நேரம் மழையில் விளையாடலான்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணும் மழையில் விளையாடிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா படிக்கட்டிலேருந்து தண்ணி நல்லா அப்படியே ஃபோர்ஸாக ஊற்றிட்டே இருக்கு. எல்லா தண்ணியுமே ஃபுல்லாக இங்கே தான் எங்கள் வீட்டுக்கு சைடில் தான் தேங்குமே. அதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதாங்களையும் எனக்கு போதும்னு ஆகிடும். இருக்கிற வெயிலுக்கு எப்படா மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் மழை வந்ததுக்கு அப்புறம் எதுக்குடா இந்த மழை வந்துச்சு, மழை ஏன்னா இப்படி நாசம் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்குற மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். ஆமாங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்தாலே என் வீட்டு சைடு ஃபுல்லாக எல்லார் வீட்டோட சைடில் இருக்க தண்ணியெல்லாம் இங்கே தேங்கி ஒரே நாசம் பண்ணிடும். அதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதாங்களையும் எனக்கு அந்த டேவே முடிஞ்சிருங்க. இன்றைக்கும் எனக்கு அப்படி தான் ஆச்சு. மழை வந்ததுனால ஃபுல்லாக எல்லா தண்ணியுமே தேங்கி ஒரே சேறு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்லேயே இருக்கிறதுனால அதை வேற நடந்து இன்னும் மோசமாயிடும். அப்போவே எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் வேற வீட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் கேட்காம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டேன். ஆமாங்க, நாங்கள் இருக்கிறது ஒரு வாடகை வீடு, எப்படி அடிக்கடிக்க சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கலாங்க அப்படின்னு. ஆனால் மழை வந்தாலே இந்த இடத்துல இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டம் சொல்கிறத விட க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காகலையும் அவ்வளோதான் போதும் ஆகிடும். இந்த இடத்த க்ளீன் பண்ணாமலே விட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா குட்டீஸுமே இங்கே தான் விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பாப்பாவும் இங்கே தான் விளையாடிட்டே இருப்பாங்க ஸ்டெப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம எப்படா மழை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருப்பேன். மழை நின்ன உடனே ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எப்படியோ ஒரு வழியாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்த உடனே உள்ள ஹால், கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ண ஆரம்பித்தாலே நேரம் போகிறதே தெரியாது. அப்படியே உன்னை க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே எல்லாத்தையும் தொடர்ந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் வேற. இப்போ தான் இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. நம்மலாம் சின்ன வயசாக இருக்கும்போது சேரு மண் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளையாடிட்டே இருப்போம். ஆனால் நம்ம பசங்க கொஞ்சம் தூசி இருந்தாலே போதும், ஐயோ இதை தொட வேணாம், அதை தொட வேணாம், இங்கே விளையாடக்கூடாது, அங்கே விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு கண்டிஷனாக இந்த இடத்த சுத்தமாக வச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுலேயே இருப்பேன். வழக்கம் போல் என்னோட பாப்பாவும் இந்த ஸ்டெப்பில் ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்துருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.